ரகசிய உறவால் வெடித்த மோதல். திருமணமாகி 2 வருடத்திலேயே இப்போ அந்த திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்திருக்கு. டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். இந்த முடிவ ஏத்துக்க முடியாத அந்த இளம் நடிகை சோகத்துல ஒரு சில தவறான முடிவுகள இப்போ கையில எடுத்திருக்காங்க. வெளிநாடுகள்ல ஹனிமூனுக்காக போய் செட்டில் ஆன அந்த நடிகைக்கும், அவங்களுடைய கணவருக்கும் ஏற்பட்ட சண்டையின் காரணமா தான் அவங்க இப்போ இந்த ஒரு தவறான முடிவ எடுத்திருக்காங்க. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான வாரிசு நடிகை வரலட்சுமி சரத்குமார் அவர்கள். இவங்களுடைய அப்பா சரத்குமார் தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகரா ஒரு காலத்துல வலம் வந்தாரு. இப்போ சினிமா துறையில ஒரு சில படங்கள்ல மிக முக்கியமான ரோல்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப கூட ரீசெண்டா திரையரங்குல வெளியாகி பயங்கரமான வெற்றி அடைஞ்ச டியூட் திரைப்படத்துல ஹீரோவுக்கு மாமா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. இப்படி சரத்குமார் இன்னமும் தமிழ் சினிமாவில ஒரு மறுக்க முடியாத கதாபாத்திரமா மாறியிருக்காரு. இப்படியாப்பட்ட சரத்குமாருடைய முதல் மனைவிக்கு பிறந்தவங்க தான் வரலட்சுமி. இவங்க தமிழ் சினிமால போடா போடி அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா நடிகையா அறிமுகமானாங்க. அதன் பிறகு நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருப்பாங்க. வரலட்சுமி சரத்குமாரை தாண்டி வித்தியாசமான கதைக்களம் கொண்ட படங்களை மட்டுமே நடிக்க ஆரம்பிச்சாங்க. அது எந்த கதாபாத்திரம் வந்தாலும் பரவாயில்ல, நான் நடிச்சா அது வித்தியாசமா இருக்கணும், தனக்குன்னு ஒரு முக்கியமான ரோலா இருக்கணும் அப்படின்னு கதைய ரொம்ப அழகா சூஸ் பண்ணி நடிக்கிறதுல வரலட்சுமிய அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அப்படியாப்பட்ட வரலட்சுமி ஆரம்பத்துல நடிகை விஷால காதலிச்சாங்க. விஷாலும் வரலட்சுமியும் பயங்கர டீப்பா லவ் பண்ணாங்க. 2 பேரும் திருமணம் பண்ணிக்க போறாங்கன்னு நிறைய செய்திகள் இணையத்துல வெளியானுச்சு. ஆனா சரத்குமாருக்கும் விஷாலுக்கும் தனிப்பட்ட முறையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால வரலட்சுமி விஷாலை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. இருந்தாலும் விஷால் மனசுடைஞ்சு போகாம இருந்தாரு. கண்டிப்பா வரலட்சுமி தன்னை திருமணம் பண்ணிப்பா அப்படின்னு. ஆனா வரலட்சுமி பொறுத்த வரைக்கும், எனக்கு எல்லாமே எங்க அப்பா தான். எங்க அப்பாவை மாரி என்னால எதுவுமே பண்ண முடியாது. எங்க அப்பாவுக்கே பிடிக்கல அப்படிங்கும்போது, நான் எப்படி ஒண்ணு திருமணம் பண்ணிக்க முடியும்னு அவங்களும் ரொம்ப ஒரு முடிவோட வந்தாங்க. அதன் பிறகு சரத்குமார் வரலட்சுமிக்கு ஒரு முக்கியமான தொழிலதிபரை பார்த்து திருமணம் பண்ணி வைக்க ஆசைப்பட்டாரு. முதல்ல இத பார்த்து எல்லாரும் பயங்கரமா கோவப்பட்டாங்க. ஏன்னா வரலட்சுமிக்கு பார்த்திருக்க மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆயிருக்கு. அப்படிப்பட்ட நேரத்துல எதுக்காக வரலட்சுமி 2ஆம் தரமா அவரை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லாருமே கேள்வி எழுப்புனாங்க. இந்த திருமணம் அப்படிங்கிறது சர்ச்சையாவும் மாறுனுச்சு. ஆனா வரலட்சுமி எதை பத்தியும் கவலைப்படாம தன் அப்பாவுடைய வார்த்தையை நம்பி அவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பண்ணிக்கிட்டு 2 பேருமே பிரம்மாண்டமான ஒரு திருமணம் முடிஞ்ச கையோட ஹனிமூனுக்கும் போயிட்டாங்க. 2 பேரும் வெளிநாடுகள்ல பல இடங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய மிக முக்கியமான புகைப்படங்களை அப்பப்போ இணையத்துல வெளியிட்டுட்டும் இருக்காங்க. அதை பார்க்குற நெட்டிசன்கள் எல்லாருமே இது என்னடா ஒரு கன்றாவியான காதலா இருக்கு அப்படின்னு தான் பயங்கரமா அவங்களுடைய கருத்துக்கள் தெரிவிப்பாங்க. இப்படியாப்பட்ட இந்த நேரத்துல வரலட்சுமிக்கும் அவருடைய கணவருக்கும் பயங்கரமா சண்டை ஏற்பட்டிருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் வரலட்சுமி கிட்ட சரத்குமாரோடைய நெருங்கிய எதிரி, அதாவது விஷால் அவர்கள். ஆரம்பத்துல 2 பேரும் நெருங்கிய நண்பர்களா இருந்திருக்காங்க. ஆனா இந்த நடிகர் சங்க தேர்தல்ல தான் விஷாலுக்கும் சரத்குமாருக்கும் பயங்கரமான சண்டை ஏற்பட்டு பிரிஞ்சுட்டாங்க இல்லையா? அப்படியாப்பட்ட விஷால் அவர்கள் இப்போ வரலட்சுமி கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்துக்காக கால் பண்ணி பேசியிருக்காரு. அந்த விஷயம் வரலட்சுமியுடைய கணவருக்கு தெரிய வந்திருக்கு. வரலட்சுமிய பொறுத்தவரைக்கும், நான் விஷால காதலிச்சது உண்மைதான். ஆனா எங்க 2 பேருக்கும் சுமார் ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடியே பிரேக்கப் ஆயிடுச்சு. நானும் அவரும் பேசிக்கிறதே இல்ல. என் லைஃப்ல விஷால்னு ஒரு ஆள் கிடையாது அப்படிலாம் சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா ரீசெண்டா விஷாலும் வரலட்சுமியும் பேசுனது அவருக்கு தெரிய வந்திருக்கு. எதுக்காக 2 பேரும் பேசுனீங்க? அப்போ நீங்க 2 பேரும் இன்னும் தொடர்புல தான் இருக்கீங்களா? அப்போ நீ என்ன ஏமாத்துறியா? அப்படின்னு அவரு பயங்கரமா கோவப்பட்டிருக்காரு. கொந்தளிச்சிருக்காரு. வரலட்சுமிய அடிக்கவும் செஞ்சிருக்காரு. அதுல வரலட்சுமி, அப்போ நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? அப்படின்னு தனது கணவர்ட்ட சண்டை போட்டிருக்காங்க. இந்த சண்டை ஒரு லெவல்ல முற்றி போன நேரத்துல அவருடைய கணவர் திடீர்னு, நாம டிவோர்ஸ் பண்ணிடலாம், இது செட் ஆகாது அப்படின்னு வரலட்சுமி கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாராம். வரலட்சுமிக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இப்படி தன்னை புரிஞ்சுக்காம டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டாரு அப்படின்னா, இதுக்கு மேல் நாம எதற்காக உயிரோட இருக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் தற்கொலை முயற்சி அட்டன் பண்ணியிருக்காங்க. அதன் காரணமா அவங்க இப்போ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கதா சில தகவல்கள் இணையத்தில் வெளியாகி அனைவரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு.